வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா 3 ஏக்கர் பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு நேற்று ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு கார் ஷெட்டு, நீங்கள் கார் நிறுத்திக்கலாம். அவுட் சைட் பாத்ரூமு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஆசார மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் ரூமு, 2 பெட்ரூமுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே குடியேறிக்கலாம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பைப் லைனு, தண்ணி தொட்டி இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு 5 மாடு கட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு மாட்டு ஷெட்டு நல்லா நீட்டாக அழகாக போட்டு வச்சுருக்கிறாங்க. மழை பெஞ்சாலும் நீங்கள் உள்ளே கட்டிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க. உங்களுக்கு ரெட் சைடில் தான் இருக்குது பூமி எல்லாமே. உள்ளே வீட்டுக்கு ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சஞ்செடி, மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்களவாக ஒரு 20 மரம் தென்னை மரம் நல்லா காப்பிள் இருக்குதுங்க. பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டுறேங்க, தெரியுதுங்களா? நல்லா காப்பிள் இருக்குது. எல்லாமே சின்ன வயசு மரங்கள் தான். தென்னை மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு வெரைட்டி தாங்க. இதில் டிஜே கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட் நாட்டு வெரைட்டி. மாட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீனிஸ்டாக இருக்குது பாருங்க. அது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான மலமுள் போட்டிருக்கிறாங்க. இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கமே ஃபென்சிங் வந்துடும். அந்த க்ரீன் கலர் வலை கட்டியிருக்காங்க பாருங்க, அது ஃபுல்லாமே இந்த தோட்டத்தோட பவுண்டரிங்க. உங்களுக்கு கரெக்டாக வாஸ்து முறைப்படி கரெக்டாக கன்னி மூலையில் வீடுங்க, ஜல மூலையில் கிணறு வந்துருங்க. பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் குடிமங்கலம் 4 ரோடு ஜென்சன்லேருந்து கரெக்டாக கிழக்கு வந்தீங்கன்னா ஓட்டமடம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரத்தில் காப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 குலை தொங்குங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல தண்ணி சௌகரியம் இந்த ஏரியாவில் நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு தேவையான மலம்புல் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு 50 சென்ட்டுக்கு போட்டிருக்காங்க. நல்லா க்ரீனிஸ்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி இது ஒரு மோட்டர் ரூமுங்க. இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 சர்வீஸ் வாங்கி கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குங்க. போரில் வந்து நல்ல சப்பில் வந்து எப்படி தண்ணி விழுதுன்னு நான் காட்டுறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. பூமிக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதையும் நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பயிர் மேலே வந்துருச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பயிர் நல்ல ஸ்டேஜுக்கே வந்துருக்குங்க. மெட்டல் ரோடு ஃபேஸிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 400 அடி வருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சப்புலேருந்து தண்ணி விழுந்துட்டு இருக்குது. கிணத்துல தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குதுங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட தென்னங்கன்று போகிறதுனால தென்னங்கன்று போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வந்து விவசாயம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக மெட்டல் ரோடு ஃபேஸுங்க. ஒரு 400 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடு ஃபேஸில் கவர் ஆகிடுதுங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து லேண்டு ஓனர் ஆஃபர் பண்ணுறது 1 ஏக்கரோட விலை 45 லட்ச ரூபா கேட்குறாங்க. பூமி வந்து நேரில் பாருங்கள், கண்டிப்பாக 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா கம்மி பண்ணி வாங்கலாங்க. ஒரு 43 லட்ச ரூபாய்க்கு முடியறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பொள்ளாச்சி டு தாராபுரம் நேஷனல் ஹைவேலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வந்த போதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.